இனிமேல் இந்தியாவில் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸுக்கு இடம் கிடையாது, இந்தியாங்கிற நேமே மாற்றி பாரத்னு ஆக்கணும், ஹிந்தியும் சான்ஸ்கிரிட் மட்டும்தான் இங்கே இருக்கணும், முஸ்லீம்கள் கிறிஸ்டின்ஸுக்கு ஓட்டுரிமை எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் தீர்மானம் போடக்கூடிய அவங்க, கோட்ஸே ரொம்ப க்ளோரிஃபை பண்ணக்கூடியவங்க, அவங்க இங்கே ஊடுருவ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவோட அலையன்ஸுக்கு போகிறேன். திமுக தொடர்ந்து இன்னும் அதே மனப்பான்மையில் தானே இருக்கிறாங்க. திமுக வந்து பிஜேபியோட கூட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தது நின்றாரு அண்ணா திமுக. அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்களே. பிஜேபியோட தானே கூட்டு வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி டிஎம்கே வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கருத்து திமுக வட்டாரத்தில் அது உலவுச்சு. எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அந்த மாவட்ட கூட்டத்தில் சகோதரர் ஸ்டாலின் சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் புரியலை. என்ன முடிவு நாங்கள் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னார், they wanted to extend support from outside to the ADMK, form the government. இதை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகமும் சொன்னார், காதர் மைதீன் முஸ்லீம் லீக் தலைவரும் சொன்னார். திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைன்னு சொல்லும்போது திமுக தரப்புல இருக்கிறவங்க யாரும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே அது எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? இது என்ன சாதாரண விஷயமா? அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சாதாரண விஷயமா? அது வந்து பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ராட். அது அந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க, நீங்க நம்புறீங்களா? அந்த முடிவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கல்ல, முயற்சி நடந்தது உண்மைதானே? இல்ல, முயற்சி நடந்தது உண்மையான்னு நான் கேட்கிறேன். உண்மை. அப்படிப்பட்ட மனப்பான்மைக்கே வந்த ஒரு கட்சியோட நாங்கள் எப்படி கூட்டணியை நீடிக்க முடியும்?